வணக்கம் மாணவர்களே, நான் ஆசிரியர் வரலட்சுமி, வாகீசு தமிழ் பள்ளியின் அறிவியல் பாட ஆசிரியர். இன்று நாம் 6ஆம் ஆண்டு அழகு 8 உணவு பதனிடுதல் தொழில்நுட்பத்தில் கெட்டுப்போன உணவின் தன்மைகளை பற்றி அறிந்து கொள்ள போகிறோம். உள்ளடக்க தரம் 8.1 உணவு கெட்டு போகுதல். கற்றல் தரம் 8.1.1 கெட்டுப்போன உணவின் தன்மைகளை உதாரணங்களுடன் விளக்குவர். இதன் நோக்கம் மாணவர்கள் கெட்டுப்போன உணவின் தன்மைகளை அறிவர். தொடர்ந்து மாணவர்கள் கெட்டுப்போன உணவின் தன்மைகளை 4 4 பட்டியலிடுவர். தொடர்ந்து கெட்டுப்போன உணவின் தன்மைகளை 4 4 உதாரணங்களுடன் விளக்குவர். வெற்றி கூறுகள். முதலாவதாக மாணவர்கள் கெட்டுப்போன உணவின் தன்மைகளை பற்றி 4 4 பயிற்சி தாளில் பட்டியலிடுவர். இரண்டாவதாக கெட்டுப்போன உணவின் தன்மைகளை 4 4 உதாரணங்களுடன் குழுவில் விளக்குவர். சரி மாணவர்களே, இந்த பாடத்தின் இறுதியில் நீங்க இந்த பயிற்சி தாளில் பட்டியலிட போகிறீர்கள். சரியா? நாம இப்பொழுது நம்ம தலைப்புக்குள்ள போகலாம். இப்போ உங்க முன்னாடி ஒரு காணொளி ஒளிபரப்பாக உள்ளது. இந்த காணொளியில நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், கெட்டு போன உணவுகளை பார்க்கிறோம். இந்த உணவு வெள்ளை வண்ணத்துல பூஞ்சை பூத்துள்ளது. உணவுகள் எப்பொழுதும் மாற்றமடையும். சில சமயங்களில் உணவு கெட்டு போகும். இன்று நாம் கெட்டு போன உணவின் தன்மைகளை பற்றி அறிந்து கொள்ள போகிறோம். தயாரா மாணவர்களே? பாடத்துக்குள்ள செல்லலாம். கெட்டுப்போன உணவுப் பொருள் என்பது சாப்பிட முடியாத, உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் நிலையில் உள்ள உணவை குறிக்கும். இது பொதுவாக குச்சியம், பூஞ்சை, ஆங்கிலத்துல ஃபங்கஸ், ஈரப்பதம், வெப்பம் அல்லது தவறான கையாளும் முறைகளால் ஏற்படுகிறது. தொடர்ந்து நாம் சில உணவு வகைகளை அது கெட்டு போன தன்மையும் பார்க்க போகிறோம். முதல்ல காய்கறிகள், பழங்கள், பால், இறைச்சி, சோறு. சரி, பழங்கள், காய்கறிகள் இது கெட்டு போன தன்மை எப்படி இருக்கும்? முதல்ல நிறமாற்றம், கரும்புள்ளிகள் காட்சியளிக்கும், அழுகிய நிலையில் இருக்கும். பிறகு பழங்களோ காய்கறிகளோ வாடி இருக்கும். தொடர்ந்து பார்த்தோம்னா பால் நிறமாற்றம் அடைந்திருக்கும். இந்த நிறமாற்றம் எப்படி அப்படின்னாக்க வெள்ளை நிறத்திலிருந்து மஞ்சள் நிறத்திற்கு மாற்றம் கண்டிருக்கும். தொடர்ந்து திரிந்து காணப்படும். திரிந்துனா நூல் நூலா இருக்கும் அந்த பால்ல, அதுதான் திரிந்து காணப்படும். பிறகு துர்நாற்றம் வீசும். அடுத்து சோறு கெட்டு போன தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறமாற்றம், கருமையாகுதல், வெள்ளை நிறத்திலிருந்து கருமையா காட்சியளிக்கும். பிறகு கரும்புள்ளிகளின் எண்ணிக்கை, பூஞ்சனம் அது காட்டுகிறது. பிறகு துர்நாற்றம், அதாவது புளித்த வாடை இருக்கும், வளவளப்பு தன்மை இருக்கும். தொடர்ந்து கோழி இறைச்சி, நிறமாற்றம், கருமையாகுதல், துர்நாற்றம், வளவளப்பு தன்மை இருக்கும். தொடர்ந்து மீன் நிறமாற்றம், கருமையாகுதல், இலைமறைப்பில் மாற்றம் ஏற்படும், துர்நாற்றம், புளித்த வாடை இருக்கும். தொடர்ந்து நமக்கு பிடித்தமான உணவு. இந்த உணவு எப்படி கெட்டு போயிருக்கும் அப்படின்னாக்க, ரொட்டி அணிச்சல், நிறமாற்றம், கருமையாகுதல், பிறகு துர்நாற்றம் வீசும். சரி மாணவர்களே, தொடர்ந்து ஒரு எடுத்துக்காட்டு. இங்க ஆசிரியர் உங்களுக்காக ஒரு வாழைப்பழத்தின் புகைப்படம் கொடுத்துள்ளேன். இந்த வாழைப்பழம் எப்படி கெட்டு போன தன்மை இருக்கிறது என்று நீங்கள் பட்டியலிடுங்க பார்ப்போம். சரி, வாழைப்பழத்தின் கெட்டு போன தன்மை. முதல்ல நிறமாற்றம், கருமையாகுதல். இரண்டாவது கரும்புள்ளிகளின் காணப்படும். அடுத்து அழுகிய நிலை. இறுதியாக துர்நாற்றம் வீசும். சரி மாணவர்களே, தொடர்ந்து நாம் கேள்விகளுக்கு போலாம். சரியா? முதல் கேள்வி,
உணவு கெட மூல காரணமாக அமையும் நுண்ணுயிர்கள் யாவை? ஏ குச்சியம் நச்சியம், பி குச்சியம் பூஞ்சனம், சி பூஞ்சனம் மட்டும், டி புரோட்டோசோவா. கேள்விக்கான விடை பார்க்கலாமா? உணவு கெட மூல காரணமாக அமையும் நுண்ணுயிர்கள் பி விடை குச்சியம் மற்றும் பூஞ்சனம். தொடர்ந்து இரண்டாவது கேள்விக்கு போலாம். கெட்டுப்போன காய்கறிகள் தன்மை. இதுல நீங்க 3 விடைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். சரிங்களா? கெட்டுப்போன காய்கறிகளின் தன்மை: 1 மஞ்சள் நிறம், 2 கரும்புள்ளிகள், 3 வாடியுள்ளது. இதன் விடை ஏ விடை. சரியா மாணவர்களே? அடுத்து, அதிகமான பயிற்சிகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க உங்களுடைய இணையதளத்துல ஜாயின் குயிஸ் போயிட்டு இந்த கடவு சொற்களை தட்டச்சு செய்தீங்கள் என்றால் நிறைய பயிற்சிகளை நீங்க இதுல செய்யலாம். மாணவர்களே, இன்று நாம் கெட்டுப்போன உணவின் தன்மைகளை அறிந்து கொண்டோம். அதாவது நிறமாற்றம், சுவை, வடிவ மாற்றம். அதனால் எப்பொழுதும் சாப்பிடும் முன் உணவின் நிலையை சரிபார்க்க வேண்டும். இல்லை என்றால் அது நம் உடலுக்கு தீமை விளைவிக்கும். நன்றி மாணவர்களே, மீண்டும் சந்திப்போம்.